8th standard chapter 7 information processingல exercise 7.2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா do the given problem by repeated subtraction method and verify the result. இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா repeated division methodல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம subtraction methodல போட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா HCF final HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம subtraction methodல போட்டாலும் அதே தான் வருது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 3 நம்பர்ஸுக்கு எப்படி பண்ணுறது ஏற்கனவே இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 3 நம்பர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 320 120 95. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120. முதல்ல இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது கான்செப்ட் என்னது பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 320 மைனஸ் 120 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 200. ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுருங்க. மீதி இருக்கிறதுல எது பெரிய நம்பரோ அது மைனஸ் சின்ன நம்பர் அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 80. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட்டை விட்டுருங்க. ஸோ 120 மைனஸ் 80 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பெருசு மைனஸ் சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 80 மைனஸ் 40 பண்ணிங்கன்னா என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40. இந்த ரெண்டு நம்பரும் சேமாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் 320, 120ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் 40. இதோடைய மீ போவா வகுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ அதே மாதிரி இங்கே 40ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி எந்த ரெண்டு நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, 95. இந்த ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டுத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட HCF 14 போட்டாச்சு. இப்போ இந்த ஆன்சரையும் வந்த ஆன்சரையும் இருக்கிற கொஸ்டினில் இருக்கிறதையும் நம்ம ப்ரொசீட் பண்ணி போடணும். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா வந்த ஆன்சர் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் நம்பர் இன் தி கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ 40, 95 எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். ஸோ 95 மைனஸ் 40 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 55. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. இதில் பெருசு சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 55 மைனஸ் 40 பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுருங்க. ஸோ 40 மைனஸ் 15 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 25. இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ 25 மைனஸ் 15 பண்ணிங்கன்னா 10. அடுத்தது 10 மைனஸ் 15 மைனஸ் 10. எப்பவுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் வரணும். ஸோ 15 மைனஸ் 10 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 5. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 5. இந்த நம்பரும் ஒரே மாதிரியே வந்துருச்சுங்களா? ஸோ அப்போது HCF இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்போ டோட்டலாக 3 நம்பருக்கும் சேர்த்து HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ தேர்ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF ஆஃப் 320, 120 and 95 இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. இதை நம்ம இந்த ரிப்பீட்டட் டிவிஷனோட ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன் மெத்தடில் போட்டு வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்போ லாஸ்ட்டில் என்ன எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் வெரிஃபைட் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.